இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு இன்றைய இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை நம் வாழ்வாக்குவதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பை ஏற்று இந்த இறை சிந்தனைக்கு செவி கொடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கின்ற வார்த்தைகள் என்னவென்றால், உப்பு மற்றும் ஒளி. நீங்கள் உப்பாக இருங்கள், நீங்கள் ஒளியாக இருங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த உப்பினுடைய தன்மை நமக்கு தெரியும். பண்டைய காலகட்டத்திலே பொருட்களை பதப்படுத்துவது, அதாவது மாமிசத்தையாக இருக்கலாம், அல்லது மீன்களையாக இருக்கலாம், அல்லது மற்ற பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவற்றை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றதுதான் இந்த உப்பு. ஆக இந்த உப்பை இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் எப்படி பொருத்தி பார்ப்பது? 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த காலகட்டம். லட்சக்கணக்கான யூதர்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொலைகளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட காலகட்டம். இவர்கள் கம்பி சிறைக்குள் அடைக்கப்பட்டு விஷவாயு செலுத்தப்பட்டு கொலை செய்யப்படலாம் என்று இருந்த ஒரு காலகட்டம். குளிர் பிரதேசத்தில் குளிரில் நடுங்கி போதிய ஆடைகளின்றி, போதிய உணவின்றி, சூடாக குடிப்பதற்கு எதுவுமின்றி வாழ்ந்த ஒரு காலகட்டம். நாளை இருப்போமா, இறந்து விடுவோமா, அடுத்து நம்மை தான் கொலை செய்ய போகிறார்கள் என்று மனம் வெதும்பி நொந்து கஷ்டப்பட்டு துன்புற்ற ஒரு காலகட்டம். வேதனைகளை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட சூழலிலும் அங்கு ஒரு நபர் இருக்கின்றார். அவர் பேர் தான் விக்டர் பிராங்கிள். இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கேற்றால் போல் உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை கொண்டிருந்தவர், அதற்குரிய படிப்பை படித்திருந்தவர். ஆகவே அங்கிருந்த ஒரு சிலருக்கு ஒரு சில முக்கியமான சிந்தனைகள் இருந்தது. அதாவது என்னவென்றால், என்னுடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அந்த அர்த்தத்தை நான் அடைந்தே தீர வேண்டும், ஆக அதுவரை என்னுடைய உயிர் நிச்சயமாக இந்த உலகில் போகாது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தான் இந்த விக்டர் பிராங்கிள். ஆக இந்த விக்டர் பிராங்கிள் என்ன செய்கின்றார் என்றால், அங்கே எல்லாரும் பசியால் தான் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய இறுதி அந்த கடைசி பகுதி உணவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் இன்னும் அதிகமாக பசியாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார். அதுபோன்று வாழ்வை இழந்து விடுவோமோ என்று தயங்கி வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அருகிலிருந்து அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக 2 விடயங்கள். ஒன்று, தான் துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும் மற்றவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுப்பது, தன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுப்பது. அதுபோன்று மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக, அதாவது அவர் மற்றவருடைய வாழ்வில் உப்பாக இருக்கின்றார். ஏன் உப்பாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், எடுத்துக்காட்டிற்கு நம்முடைய வீட்டில் செய்கின்ற உணவுகளை எடுத்துக்கொள்வோம். இப்போ உப்புன்னு சொன்னா அது சுவை கொடுக்கக்கூடியது. சரியாக போட்டா சுவை நல்லா இருக்கும், சரியாக போடலைன்னா சுவை நல்லா இருக்காது. போட்டா அதிகமாக போட்டா சுவை இருக்காது, போடலைனாலும் சுவை இருக்காது. எடுத்துக்காட்டிற்கு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் குழம்பு என்று நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் நம்ம மசாலா எல்லாமே போட்டிருந்தாலும் ஆனால் உப்பு போடலைன்னா டேஸ்ட் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ பிரியாணி செய்கிறீங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அன்னாசிப்பூ என்ன எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு அதை பொடிச்சு தனியாக வச்சுட்டு அதில் ஜீரகம், மல்லி, மிளகாய் என்னென்ன போடணுமோ போட்டு வறுத்து தனியாக வச்சிடுறீங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு வதக்கி அதுக்கு மேலே கறியை போட்டு யோகுட்டு, புதினா, மல்லி எல்லாமே போட்டு கறியை போட்டு வேக விட்டு அரிசியை போட்டு தண்ணியை விட்டு எல்லாமே செஞ்சு எடுத்துடுறீங்க. ஆனால் உப்பு போடலைன்னா, எல்லாம் போட்டும் உப்பு இல்லை என்றால் அந்த உணவு குப்பைக்குத்தான். ஆக உப்பு ஒருவேளை அதிகமாக போட்டிருந்தால் அதுவும் குப்பைக்குத்தான். ஆக எதை எவ்வளவு இருந்தாலும் அந்த உப்பு சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய குடும்பத்தில் உப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உப்பு என்பது ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கின்ற நேரம், ஒருவர் மற்றவரை பாராட்டும் விதம், ஒருவர் மற்றவரை தட்டி கொடுக்கின்ற விதம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற விடயம், ஒருவர் மற்றவருக்கு தன்னை தியாகம் செய்வது. ஆக ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு
2 பேர் அல்லது 3 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னா அந்த உறவுல உப்பு சப்பு இல்லாமலே போயிடும். ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியாமல் சமூகம் ஒரு குடும்பத்தை நம்ம கொடுத்துருக்கு, ஆகவே எப்படியா வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குமே ஒழிய அது மகிழ்ச்சியானதாக இன்பகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆக அதற்குத்தான் நாம் சொல்வது நேரத்தை ஒதுக்க வேண்டும். இங்கே உப்பை பார்த்தோம். உப்பு தன்னைத்தானே வளப்படுத்திக் கொள்வதில்லை, மாறாக அது எதோடு சேர்கிறதோ அதனை பதப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் நாம் நம்முடைய நேரத்தோடு நம்முடைய உறவுகளோடு சேருகின்ற பொழுது அந்த உறவில் ஒரு சுவை இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக அத்தகைய ஒரு பக்குவப்பட்ட நிலையை நம்முடைய வாழ்வில் நாம் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஒளி. உலகிற்கு ஒளியாக இருங்கள். 1995ஆம் ஆண்டு மணிலா என்ற நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பல லட்சம் இளைஞர்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக திரள்கிறார்கள். இரவை நெருங்குகிறது, இருள் சூழ்கிறது. அப்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தங்களிடம் இருந்த மெழுகுவர்த்தி ஏற்றச் சொல்கிறார். முதல் மெழுகுவர்த்தி ஏற்றப்படுகின்ற பொழுது அந்த ஒளி அங்கே சூழ்ந்திருந்த இருளை ஆட்சி செய்ய முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு இளைஞனும் தன்னிடம் உள்ள ஒளியை மற்ற நபருக்கு கடத்துகின்றான். அந்த ஒளி வேகமாக ஒளிர ஆரம்பிக்கின்றது. அந்த இடத்தில் இருந்த மொத்த இருளும் அகற்றப்பட்டு எல்லா இடமும் ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஆக ஒளி இருக்கின்ற இடத்தில் இருள் தானாக விலகிவிடும் என்பதுதான். நாம் ஒளியை மற்றவர்களுக்கு எப்படி கடத்துவது என்பதற்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் சொல்லுகின்றான், நான் ஒளியை ஒருவருக்கு என்னுடைய மெழுகுவர்த்தி ஏற்றினேன், அப்பொழுது அது பெரிய அளவு ஒளி கொடுக்கவில்லை. ஆனால் அது என் கையிலிருந்து இன்னொருவருக்கு கடந்து செல்லுகின்ற பொழுது, வேகமாக செல்வதை பார்க்கின்ற பொழுது அந்த ஒளி பிரகாசமாக ஒளிர்வது தெரிகிறது. ஆக நான் இந்த உலகில் இருக்கின்ற இருளை மாற்ற முடியுமா என்று தெரியாது, ஆனால் எனக்கு அடுத்திருக்கின்றவருக்கு நான் ஒளி கொடுக்க முடியும் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு அழைக்கப்பட்டிருப்பதும் அதற்காக தான், ஒளி கொடுப்பதற்காக. நான் என்னுடைய வாழ்வின் வாயிலாக மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். நம்முடைய புனிதர்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்போ ஒரு திருப்பலிக்கு போறீங்க, திருப்பலியில் பங்கெடுத்து உண்மையிலேயே முழு மனதோடு நீங்க பங்கெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த திருப்பலியின் வாயிலாக ஒன்று அல்லது குருவானவர் வழியாக அல்லது அந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கின்ற ஏதோ நபர்கள் வழியாக உங்களுக்குள் ஒளியை உணர்வீர்கள். அந்த ஒளிதான் உங்களை ஆட்சி செய்யும். ஆக கடவுள் ஒளியாக இருக்கின்றார், அவரிடமிருந்து ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம், அந்த ஒளியை நாம் மற்றவர்களுக்கு கடத்துகின்றோம். ஆக அடிப்படையில் என்னவென்றால் நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உப்பு எவ்வாறு தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறதோ அதுபோன்று நாமும் நம்மை கரைத்து சுவை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒளி எவ்வாறு பிரகாசம் அடைந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறதோ அதுபோன்று நாமும் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன்? இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுங்கள். இதைத்தான் நாம் இங்கே பார்த்தோம். அந்த 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த நேரத்திலே தங்கள் இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக உணவற்றோருக்கு உணவு, உடையற்றோருக்கு உடை, வறியோரை வீட்டில் அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது, அதாவது பொதுவாக நாம் செய்வதிலிருந்து மாறுபாடு உள்ள ஒன்று. பொதுவாக நாம் யாரை அழைப்போம்? நமக்கு எவர் திருப்பி கொடுப்பாரோ அவர்களை அழைத்து நாம் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றவர்கள், இவர்கள் யாருமே நமக்கு திருப்பி கொடுக்க போவதில்லை. நாம் கொடுக்கின்றோம், அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள், அதனால் அவர்களும் மகிழ்கிறார்கள், நாமும் மகிழ்கிறோம். நாம் அவர்களுக்கு ஒளி கொடுக்கிறோம், அவர்களுடைய வாழ்வில் உப்பாக இருக்கிறோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் பயணிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இறையருள் உங்கள் இல்லங்களில் ஒளிரவும், இறைவனுடைய ஆசி உங்களுடைய உள்ளங்களில் நிரம்பவும் வேண்டுகின்றேன். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உங்களுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்வை சந்திக்கின்ற, எங்களோடு பயணிக்கின்ற
நாங்கள் அன்றாடம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் பயனுள்ளவர்களாகவும் வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.